மாஞ்சநூல் அறுத்து ஞாயிறன்று சிறுவன் பலியானதை தொடர்ந்து சென்னையில் மாஞ்சநூல் மற்றும் காற்றாடி விற்கும் கடைகளில் போலீசார் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். அது குறித்த தகவல்களை இப்போது நாம் விரிவாக பார்க்கலாம். சென்னையில் மாஞ்சா நூல் காற்றாடிக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் பல இடங்களில் காற்றாடி மாஞ்சா தயாரிக்கப்படுகிறது. பெரம்பூர் சிறுவன் பலியான பிறகு விழித்துக் கொண்ட போலீசார் காற்றாடி மாஞ்சா விற்கும் கடைகளில் திடீர் சோதனை நடத்தினர். இதில் 10 பேர் கைது செய்யப்பட்டனர். சோதனைக்கு பயந்து பல கடைகளில் காற்றாடி மாஞ்சா மாயமானது. இந்த சூழலில் காற்றாடி மாஞ்சா எப்படி தயாரிக்கப்படுகிறது என்பதை கண்டறிவதற்காக வட சென்னையில் காசிமேட்டிற்கு சென்றோம். கண்ணாடி தூள், வஜ்ரம் உள்ளிட்டவற்றை சேர்த்து மாஞ்சா நூல் தயாரிக்கப்படுகிறது. காற்றாடி நூலில் வஜ்ரத்தில் கலக்கப்பட்ட கண்ணாடி தூளை பூசுவதே உயிருக்கு ஆபத்தை விளைவிப்பதாக சொல்கிறார் இந்த சிறுவன். நல்லா அந்த சட்டியை சூடாகிற வரைக்கும் வச்சுக்கினே அதில் தண்ணி ஊற்றணுன்னா, தண்ணி எப்போ கொதிக்க ஆரம்பிக்குதோ நல்லா கொதிச்சிட்ட அப்புறம் மைதா மாவு போடணுன்னா, மைதா மாவு போட்டோன்னா ஒரு கலராக மாறணும்னா, அந்த கலரில் கலர் பவுடர் கலக்கணுன்னா, ரெட்டு ப்ளூ ஏதாச்சும் ஒரு கலர் கலக்கணுன்னா, கலந்துட்டு நல்லா அதை கலக்கினே இருக்கணும்னா, அது பாட்டிலோட வச்சிடலன்னா அதை போடணும். போட்டு அதுக்கு அடுத்தது நாய்பி நல்லா காஞ்சதை எடுத்து போட்டு அடுத்தது நல்லா அதை கொதிக்க விட்டுடணும். கொதிக்க விட்டுட்டு அப்புறம் நல்லா கொஞ்சம் ஆறுற வரைக்கும் ஆறிட்டு அதுக்கு அடுத்தது எடுத்து விடணுண்ணா. அது காய விடணும். கொஞ்சம் சூடு ஆறுற வரைக்கும் விட்டு அடுத்தது காத்தாடியை கலப்ப ஆரம்பிச்சோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். காற்றாடி மாஞ்சாவுக்கு தடை விதிக்கப்பட்டாலும் இளைஞர்கள் போட்டிக்காகவும் த்ரில்லிற்காகவும் அதனை பறக்க விடுகின்றனர். சில நேரங்களில் இருசக்கர வாகனத்தில் செல்வோரின் கழுத்தை அறுத்து உயிர் பலி வாங்கிவிடுகிறது. காற்றாடி மாஞ்சா உயிரை காவு வாங்குவதால் போலீசார் மெத்தனம் காட்டாமல் தீவிர கண்காணிப்பில் இறங்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பல நாடுகளில் பட்டம் விடுவது பொழுதுபோக்கு. அங்கெல்லாம் விளையாட்டு மைதானங்களில் மக்கள் ஒன்று கூடி பட்டம் விட்டு மகிழ்வார்கள். ஆனால் சென்னை மாநகரில் தடையை மீறி பல்வேறு இடங்களில் இளைஞர்கள் மாஞ்சா நூலில் காற்றாடி விடுகிறார்கள். இதனை தடுத்து நிறுத்துவதோடு மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்காத வகையில் காற்றாடி விடுவதை அரசு முறைப்படுத்த வேண்டும் என்பதே பொதுமக்களின் பிரதான கோரிக்கையாக உள்ளது. குதுப்தீன், நியூஸ் 7 தமிழ், சென்னை.